மெட்ராஸ்பட்டில சொல்ற மாதிரி இந்த செவரு எத்தனை பேரோட உயிரை காப்பாம போகுதுன்ற மாதிரி இந்த போன் எத்தனை குழந்தைங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ண போகுதுன்னு தெரியலங்க. எனக்கு 2.5 வயசு குழந்தை கழுத்து சுருக்கிட்டு கழுத்து லாக் ஆகி திரும்ப முடியாம வந்தாங்க. ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தா அந்த குழந்தை ரெகுலராகவே நைட் ரொம்ப நேரமா படுத்து போன் பார்த்துட்டு தூங்குற பழக்கம் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ஃபோனு, தூங்குறதுக்கு ஃபோனு, அழுதா ஃபோனு, சேட்டை பண்ணா ஃபோனு, இப்படி ஃபோனுன்னு குழந்தைங்க ரொம்ப ஃபோன் அடிக்ஷன் ஆயிட்டாங்க. 2.5 வயசு குழந்தையோட நெக் மசில் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உருண்டு பிறண்டு குதிச்சா கூட எதுவும் ஆகாது. ஸோ ரொம்ப நேரமாக ஃபோன் பார்த்து ஒரு கழுத்தை திருப்ப முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிட்டு வருதுன்னா அந்த ஃபோன் அடிக்ஷன் எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குன்னு பாருங்க. ரீசெண்ட் ரிசர்ச்ல ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரக் அடிக்ஷன் சொல்றாங்க. ஒரு போதை பொருள் எடுக்கும்போது அவங்க மூளையில டோபமைன் செக்ரெட் ஆகி நார்மலை விட அதிகப்படியான சந்தோஷம், அதிகப்படியான எக்ஸைட்டேஷன் கொடுத்து அந்த சப்ஸ்டன்ஸ் திருப்பி திருப்பி எடுக்க சொல்லும். அதே நிலைமை தான் போன் யூஸ் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வருது. ஒரு மரம் ரொம்ப நாள் ஹெல்த்தியா நிலைச்சு நிக்கணும்னா அதோட வேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அதே போலதான் முதல் 5 வருஷத்துல எந்த குழந்தை நல்லதே சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அப்படின்னாதான் ஹெல்த்தியாவும் லாங் லைஃபாவும் இருப்பாங்க. எந்த குழந்தையும் உலகத்துக்கு வந்தா போன் கொடுப்பாங்கன்னு ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வர்றது இல்லைங்க. நம்ம தான் அந்த குழந்தை அழுகுது, சாப்பிட மாட்டேது, நம்மள டிஸ்டர்ப் பண்ணி ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த போன் குழந்தைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். யூஎஸ்ஏ போன் அடிக்ஷன் மறுபாகமயமே வந்துருச்சுங்க. இதே நிலைமை நம்ம குழந்தைக்கு வரக்கூடாதுன்னா 5 வயசுல குழந்தைக்கு போன் கொடுக்காதீங்க. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு படிப்பை தவிர என்டர்டைன்மெண்ட் வீக்லி ஒரு ½ hour கொடுத்தாலே நம்ம குழந்தைக்கு போன் அடிக்ஷன் இல்லாம நம்ம காப்பாத்திடலாம்.